மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டாண்டினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஏழு மாணவர்களுக்குரிய கலைத்துறை பாடங்களில் மிக முக்கியமான ஒரு பாடமாகவும் அதிகமான மாணவர்கள் விருப்ப தெரிவு பாடமாக இருக்கின்ற வரலாறு பாடத்தினை நாங்கள் கடந்த கால வகுப்பிலிருந்து பார்த்துட்டு வருகின்றோம். குறிப்பாக வரலாறு பாடத்தை ஒரு பாடமாக எடுக்கிற மாணவர்கள் நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தியிருப்பேன், இலங்கை வரலாறு கட்டாயம் எடுப்பார்கள். ஏனைய வரலாறு இருக்கின்றது, குறிப்பாக நவீன வரலாறு, ஐரோப்பிய வரலாறு, இந்திய வரலாறு, நிறைய ஒரு 3 பிரிவு இருக்கின்றது. அதில் ஏதாவது ஒன்று எடுக்க வேண்டும். பெரும்பாலான மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் அதிகமான மாணவர்களுடைய என்னை கேட்டுக்கொண்ட இணங்கவும் நாங்கள் ஐரோப்பிய வரலாறை கடந்த கால நிறைய வகுப்புகளிலிருந்து பார்த்துக்கிட்டு வருகின்றோம். அதுவும் குறிப்பாக கடந்த கால வினாக்கள் பார்த்து நாங்கள் அது பகுதி 1 வினாக்களாக இருக்கலாம், அதில் பகுதி 2 வினாக்களாக இருக்கலாம் பார்த்துனாங்க மாணவர்களே. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பாட அலகு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான பாடங்கள், குறிப்பாக பரீட்சைகளுக்கு வரக்கூடிய கற்ற வினாக்களாக இருக்கலாம், சுரு வினாவாக இருக்கலாம் என்று பார்த்துனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 4-5 வகுப்பில் நாங்கள் குறிப்பாக 30 ஆண்டு கால போர் தொடர்பாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த 30 ஆண்டு கால போர் கற்ற வினாக்களுக்கும் வந்திருக்கின்ற மாணவர்களே, குறிப்பாக அந்த 30 ஆண்டு கால போருடைய 4 கட்டங்களில் ஏதாவது ஒரு கட்டங்களை பற்றி விவரிக்க சொல்லி, அதில் 30 ஆண்டு கால போரை பற்றி ஒரு சுருவிப்பாக 8 புள்ளிக்கு வந்திருக்கின்றது, 16 புள்ளிக்கும் வந்திருக்கின்றது, 8 புள்ளிக்கும் வந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் 30 ஆண்டு கால போர் தொடர்பாக நீங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே 30 ஆண்டு கால போர் நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்துறாங்க. குறிப்பாக 30 ஆண்டு கால போரானது ஐரோப்பாவில் கிபி 1618 தொடக்கம் 1648 வரைக்கும் நீண்ட காலமாக இடம்பெற்ற இந்த போரானது ஆரம்பத்தில் சமய போராகத்தான் உருவானது. கத்தோலிக்கர்களுக்கும் மற்றும் புரட்டஸ்தாந்து மதத்தவருக்கும் இடையிலே நீண்டால் அடிப்படையில் பகமை மற்றது உட்பூசல் அடிப்படையில் இடம்பெற்ற இந்த போரானது பிற்காலத்தில் நாடுகளிடையிலான அரசியல் போட்டிகள், அரசியல் பகைமையாக மாற்றமடைந்து அரசியல் போராக உருவெடுத்த தன்மையை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆகவே 30 ஆண்டு கால போருடைய உடனடிக்காரன் பார்த்து நாங்கள் கடந்த பார்த்து நாங்கள் ஞாபகப்படுத்தினோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமானவங்களே. குறிப்பாக அந்த ஜன்னல் வழி ஏறு நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த 30 ஆண்டு கால போர்னு சொன்னாங்க மாணவர்களே. அதுபோல் 30 ஆண்டு கால போர் 4 கட்டம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக முதல் கட்டம் பூமிய கட்டம், குறிப்பாக 1618 தொடக்கம் 1624 வரைக்கும் பூமிய கட்டம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. 2வது தேனிய கட்டம், குறிப்பாக கிபி 1625 தொடக்கம் 1629 வரையான காலகட்டத்தான் இந்த தேனிய கட்டம் என்றும், 3ஆம் கட்டமானது ஸ்வீடன் கட்டம், குறிப்பாக 1630 தொடக்கம் 1635 வரைக்கும் ஸ்வீடன் நாடு சம்பந்தப்பட்ட கட்டமாகவும், இறுதியாக பிரான்ஸ் ஆஸ்திரியா கட்டம் இருக்கின்றது. குறிப்பாக மாணவர்களே, கிபி 1635 தொடக்கம் 1648 வரைக்கும் இடம்பெற்ற தன்மையை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆகவே எனது மாணவர்களே, இந்த 4 கட்டங்கள் தொடர்பாக நீங்கள் கடந்த காலம் பார்த்து நாங்கள் பரீட்சைகளுக்கு 1ஆம் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் பெறலாம். நம்ம சொன்னபோல் 16 புள்ளிக்கும் பெறலாம், 8 புள்ளிக்கும் பெறலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதோட உடனடிக்காரன் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வெளியேறு நிகழ்வு பார்த்துனாங்க. அதோட நீண்ட காலக்காரன் அடிப்படையில் இடம்பெற்ற சில நிகழ்வுகளும், குறிப்பாக நீண்ட அடிப்படையில் இடம்பெற்ற நாடுகளின் பகைமையும் போட்டித்தன்மையும், குறிப்பாக போமியால் பிரேக்கினால் இடம்பெற்ற சம்பவத்தை தொடர்ந்து கத்தோலிக்கர்களுக்கு போட்ட இடம்பெற்ற உட்பூசல்கள், அதோட நீதிமன்றங்களிலேயும் ஏனைய விடயங்களிலேயும் கத்தோலிக்கத்தை முன்னிலைப்படுத்தி புரட்டஸ்தாந்து மதத்தை முன்னிலைப்படுத்தாமை, நிர்வாக விடயங்களையும் நிர்வாக உத்தியோக சம்பந்த விடயங்களையும் கத்தோலிக்கத்தை முன்னிலைப்படுத்தி புரட்டஸ்தாந்து மதத்தை முன்னிலைப்படுத்தாமை, ஏனைய மதங்களான சுங்கிலிசம், கல்விசம் போன்ற மதங்களை முக்கியப்படுத்தாமை, அதோட ஜெர்மனி காணப்பட்ட சில வளங்களை ஏனைய ஆட்களை சூறையாட எண்ணியமை, பிரான்சில் காணப்பட்ட அல்சண்டோர பிரதேசங்களை சூறையாட எண்ணியமை, அதோட ஆஸ்திரியா மற்றும் பிரான்ஸ் தமக்கிடையில் ஏற்பட்ட போட்டி காரணமாகவும் 30 ஆண்டு கால போரிடம் நாங்கள் பார்த்தோம்.
குறிப்பாக 30 ஆண்டு கால போர் கட்டங்களில் நாங்கள் முதலாக கட்டம் பார்த்தா பூமியை கட்டம் பார்த்துனாங்க. குறிப்பாக 1618 தொடக்கம் 1624 வரைக்கும் இடம்பெற்ற கட்டம் தான் இந்த பூமியை கட்டம் வந்து பார்த்துனாங்க. அதாவது ஜன்னல் வழி எறி நிகழ்வோடு சம்மந்தப்பட்ட ஒரு கட்டம் தான் இந்த கட்டம் வந்து பார்த்துனாங்க. குறிப்பாக அதோட கத்தோலிக்கர்களுக்கு புத்தகங்களுடைய பெரும் கலவரம் உருவானதாகவும் ஒரு 5ஆம் பிறைக்கினுடைய செயற்பாடு அதுக்காக செயற்பாடுகளும் முக்கியமான பங்கை இந்த வகிக்கிற தன்மையை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதோட பார்த்தாங்க. அப்புறம் அவங்க இங்கிலாந்து தப்பியோடைய தன்மையை நாங்கள் பார்த்தாங்க. அப்புறம் தேனிய கட்டம் பார்த்தாங்க. ஸ்வீடன், டென்மார்க், இங்கிலாந்து நாடுகளுக்கு சென்று உதவி கட்ட போது அதை மறுத்ததாகவும், அப்புறம் டென்மார்க் மன்னன் 4ஆம் கிறிஸ்டின் என்பவன் அவன் உதவி செய்ததாகவும் இந்த அதாவது 2ஆம் கட்டமான தேனிய கட்டம் விரிவடைகின்றது. 3ஆம் கட்டம் பார்க்கின்ற ஸ்வீடன் கட்டம் குறிப்பாக கிபி 1630 தொடக்கம் 1635 வரைக்கும் ஸ்வீடன் கட்டம் குறிப்பாக ஸ்வீடன் நாட்டு அரசர் குஸ்டபாஸ் என்பவன் தலைமையில் குறிப்பாக அரசியல் செல்வாக்கை ஏற்படுத்த நோக்கோடும் போலிட்டிக்கல் தனது செல்வாக்கை ஏற்படுத்த நோக்கோடும் இடம்பெற்றதாகவும் இந்த ஸ்வீடன் கட்டமானது விளங்குகின்ற தன்மையை நாங்கள் காணலாம். அடுத்தது பிரான்ஸ் ஆஸ்திரியா கட்டம் குறிப்பாக கிபி 1630 தொடக்கம் 1648 வரைக்கும் தான் இந்த 4ஆம் கட்டமான பிரான்ஸ் ஆஸ்திரியா கட்டம் முக்கியம் இருக்கின்றது. அதில் குறிப்பாக கவனிங்கள். இதில் குறிப்பாக பிரான்ஸ் சம்பந்தப்பட்ட கட்டமாகும். குறிப்பாக பிரெனாட் தளபதி ரிச்சல்டு பாரிய படை ஒன்று ஜெர்மனிக்கு இறக்கினான், தோல்வி அடைந்தது. அதால் 1642ஆம் ஆண்டு போரும்போது ரிச்சல்டு கொல்லப்பட்டது. ஒரு 1642ஆம் ஆண்டு குறிப்பாக முக்கியமாக ஒரு விடயமாக இந்த 4ஆம் கட்டத்தினுடைய இறுதியில் முக்கியமான ஒரு விடயமாக வெஸ்போனிய உடன்படிக்கை முக்கியம் பெறுகின்றது. குறிப்பாக வெஸ்போனிய உடன்படிக்கை இதுவும் பார்த்தாங்க. இந்த உடன்படிக்கையானது வரலாற்று முக்கியம் பெறுவதோடு இந்த உடன்படிக்கையானது பிற்காலத்தில் எவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்திய தன்மையை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக உள்ளது மாணவர்களை இதுவும் பார்க்குறாங்க. குறிப்பாக கல்வினிச சுவிங்கிலி தலைவர்கள் உள்ளிட்ட பலர் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய உடன்படிக்கையின் பிரகாரம்தான் இந்த வெஸ்போனிய உடன்படிக்கை ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அதூடாக ஏனைய மதங்களுக்கு சுதந்திரம் வழங்க வேண்டும், ஏனைய மதங்களுடைய உள் விவகாரங்களில் அரசியல் தலையிடக்கூடாது, அது குறிப்பாக அரசியல் விடயங்களில் போப்பாண்டர்கள் பாதிரிமார்கள் தலையிட முடியாது என்றும், அரசியல் வேறு சமயம் வேறு என்றும் ரெண்டும் ஒன்று அல்ல என்ற ஒரு விடயமும் இதன் மூலம் வலியுறுத்தப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்ற மாணவர்களை கவனியுங்கள். ஆகவே அரசவையில் நீதிமன்றங்களிலும் கத்தோலிக்கர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதே போல் புரட்டஸ்தாந்து மதர்களுக்கும் கல்வினிச சுவிங்கிலிச மதவெறியாளர்களுக்கும் இந்த சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்ற மாணவர்களே. அடுத்த வாருங்கள். ஒரு 30 ஆண்டு கால போர் வெற்றி பெற்ற நாடுகள் சில பகுதிகளை வைத்திருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது என்றும் அந்த பார்த்தாங்க. டென்மார்க், ஸ்வீடன், ஆஸ்திரியா நாடுகள் சில பகுதிகள் வைத்திருப்ப உரிமை வழங்கப்பட பார்த்தாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான 30 ஆண்டு கால போர் விளைவுகள். 30 ஆண்டு கால போர் விளைவு உங்களுக்கு தெரியும். போர் என்றால் பல விளைவுகள் பல அழிவுகள் ஏற்படுவது அது இயல்பான ஒரு விடயமானவர்களே. போர் என்றால் பல அழிவுகள் பல 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 விளைவுகள் குறிப்பாக ஏற்படுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் அது வரலாற்றில் அது ஒரு முக்கியமான ஒரு விடயாக பார்த்துக்கின்றோம். ஆகவே 30 ஆண்டு கால போரின் விளைவு நாங்கள் இன்று பார்க்க போகிற 30 ஆண்டு கால போரினுடைய ஒரு புதிய விடயம். ஆகவே மாணவர்களே, இந்த 30 ஆண்டு கால போர் விளைவு உங்களுக்கு தெரியும். விளைவு என்றால் அது நன்மையாகவும் அமையும் தீமையாக அமையும். நாங்கள் செய்கிற சம்பவங்கள் அல்லது நிகழ்ச்சிகள் அல்லது செயற்பாட்டை வச்சுக்கொண்டு தான் அதனுடைய நன்மையாக தீமையாக விளையும். ஆகவே படிக்கின்ற மாணவர்கள் நீங்கள் படிக்கின்ற காலத்தை சரியாக முறையில் நேரத்தை முகாமை செய்து திட்டமிட்ட முறையில் ஒழுங்கான முறையில் படிக்கின்ற போது தான் உங்களுடைய எதிர்காலமானது வளம் பெறும். ஆகவே நீங்கள் சிறப்பான முறையில் கல்வியில் அக்கறை செலுத்தி பரீட்சைகள் சிறந்த முறையில் பருவ பெற்றால் தான் உங்களுடைய எதிர்காலம் நன்மையான எதிர்காலமாக அமையும், உங்களுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக அமையும். அதே போல தான் 30 ஆண்டு கால போரில் பல நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கின்ற குறிப்பாக ஸ்வீடன், பிரான்ஸ், ஆஸ்திரியா, இங்கிலாந்து என்று நிறைய நாடுகள் குறிப்பாக ஜெர்மனியும் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அவை நிறைய நாடுகள் சம்பந்தப்பட்ட ஒரு யுத்தமாக 30 ஆண்டு காலம் இடம்பெற்ற யுத்தமாக 30 ஆண்டு கால போர் விளங்குகின்றது. நான் முதல் சொன்னது போல இது ஆரம்பத்தில் கத்தோலிக்கர்களுக்கும் புரட்டஸ்தாந்து மதத்திற்கும் இடையிலே சமய ரீதியாக உருவான போர். பிறகு கால ஓட்டத்தில் அது
மூன்றாவது காலகட்டங்களில் அது அரசியல் போராக உக்கிரமடைந்து நாடுகளிடையே போட்டி பகமை ஒன்று உருவாகி பல அழிவுகளை உண்டு பண்ணின மட்டுமில்லாமல் பலம் கொளிக்கின்ற இடங்கள் அல்ல வளமான இடங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு வளர்ச்சியடைந்த நாடுகள் வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகளுடைய செல்வங்களையும் வளங்களையும் சூறையாடி தங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய நாட்டை பலப்படுத்தி கொண்ட தன்மையை நாங்கள் 30 ஆண்டு கால போரில் பார்த்தோம். அப்போ பாருங்கள் விளைவை பாருங்கள், 30 ஆண்டு கால போரும் விளைவு பாருங்கள். ஐரோப்பிய வரலாற்றிலே இடம்பெற்ற போர்களில் மிகவும் முக்கிய போராக குறிப்பிடப்படுவது 30 ஆண்டு கால போராகும். ஐரோப்பிய வரலாற்றிலே இடம்பெற்ற போர்களில் மிகவும் முக்கியமானதாகவும் பிற்காலத்தில் பல குறிப்பாக முதலாம் உலக யுத்தம் அல்லது அடுத்தவங்க 2வது உலக யுத்தம் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக பின்னூட்டலாக அமைந்த தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்ற மாணவர்களே. பாருங்கள், ஐரோப்பிய வரலாற்றிலே இடம்பெற்ற போர்களில் மிக முக்கிய போராக குறிப்பிடப்படுவது 30 ஆண்டு கால போராகும். கிபி 1616 தொடக்கம் 1616 தொடக்கம் 1648 வரைக்கும் 1618 தொடக்கம் 1648 வரையான காலப்பகுதியில் 30 ஆண்டு கால போர் இடம்பெற்றது. காலப்பகுதி 30 ஆண்டு போரானது ஜெர்மனியில் மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்திய போராக குறிப்பிடப்படுகின்றது. அதாவது கவனிக்கமானவர்களே, 30 ஆண்டு கால போர் ஜெர்மனியில் மட்டும் சம்பந்தப்படவில்லை. அதாவது ஜெர்மனியில் மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்திய போராக இது விளங்குகின்றது. ஆகவே ஜெர்மனி அதிகமாக சம்பந்தப்பட்டிருந்தாலும் ஐரோப்பியாவில் இருக்கின்ற வளர்ச்சி அடைந்த நாடுகளான பிரான்ஸ், ஆஸ்திரியா, அதோட ஸ்வீடன் போன்ற பல நாடுகளும் இது சம்பந்தப்பட்ட தன்மையாக பார்த்து கொள்ளக்கூடிய இருக்கின்றது. அடுத்து இதன் விளைவாக வரலாறு மிக முக்கியமான இந்த நிகழ்வாக குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக அரசியல், பொருளாதார, கலாச்சார அடிப்படையில் இவ்யுத்தமான முக்கியத்துவம் பெற்றிருப்பதை காண முடிகின்றது. அதாவது அரசியல் ரீதியாகவும் மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் இந்த போரானது முக்கியமான தன்மையாக காணக்கூடிய இருக்கின்றது மாணவர்களே. அதோட சர்வதேச ரீதியாக மனிதாபிமான சின்னங்கள் வளர்ச்சி அடைவதற்கும் பொருளாதார அரசியல் ரீதியாக செழிப்பு ஏற்படுவதற்கும் 30 ஆண்டு கால போர் அடிப்படை அமைதன்மை காணலாம். ஆகவே குறிப்பாக 30 ஆண்டு கால போரானது முற்றிலும் ஜெர்மனி மட்டுமில்லாமல் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் சம்பந்தப்படுகின்றது. குறிப்பாக அரசியல், பொருளாதார, கலாச்சார ரீதியாக பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்த மட்டுமில்லாமல் உலக ரீதியாக அல்லது சர்வதேச ரீதியாக மனிதாபிமான சிந்தனைகள் மனிதனாக மதிக்கும் தன்மைகளையும் அல்லது பிற இனங்களை, பிற மதங்களை, பிற மொழி பேசுகிறவர்களை நேசிக்கின்ற மனிதாபிமான உயர்ந்த பண்புகளுக்கு வித்திட்ட ஒரு போராகவும் இந்த 30 ஆண்டு கால போர் விளங்கு தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது மாணவர்களே. அதோட சர்வதேச ரீதியாக மனிதாபிமான சிந்தனை வளர்ச்சி அடைவதற்கும் பொருளாதார அரசியல் ரீதியான செழிப்பு ஏற்படுவதற்கும் 30 ஆண்டு கால போர் அடிப்படை அமைந்து காண முடிகின்றது. பார்த்தனாங்க அடுத்த வாருங்க. அப்போ விழா ஒரு குறிப்பிட்ட ஒரு மாற்றம் பற்றி பார்த்துருக்கோம், விளைவை பற்றி பார்த்துருக்கோம். மாற்றம் அல்ல விளைவு பார்த்துருக்கோம். 30 ஆண்டு கால போரான 30 ஆண்டுகள் வரை இடம்பெற்றதனால் பல்வேறு அழிவுகள் தோன்றின. ஆகவே 30 ஆண்டு கால போர் ஒரு 4-5 வருஷம் அல்லது 10 வருஷத்துக்கு உட்பட்டதோட அதனுடைய அழிவு, அதனுடைய தாக்கம் குறைவாக இருந்திருக்கும். ஆனால் 30 ஆண்டு கால போரானது 30 வருஷங்களாக பல்வேறு நாடு சம்பந்தப்பட்டதாக இடம்பெற்றதால பல்வேறு உயிரழிவுகள், சொத்து அழிவுகள், உடைமை அழிவுகள் என்று எண்ணி அடங்க முடியாத பல அழிவுகள் ஏற்படுத்திய தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மாணவர்களே. அவ்வளோ பாருங்கள், ஜெர்மனியில் 30 லட்சம் பேர் வரை இறந்தனர். ஜெர்மனியில் 30 லட்சம் பேர் வரை இறந்த ஒரு நிகழ்வாக இந்த 30 ஆண்டு கால போர் வரலாற்றில் ஒரு கருப்பு படிந்த ஒரு கரை படிந்த ஒரு நிகழ்வாக இந்த 30 லட்சம் பேர் இறந்த ஒரு நிகழ்வை 30 ஆண்டு கால போரில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதோட அக்கால பகுதியில் ஜெர்மனியில் வாழ்ந்த மொத்த சனத்தொகையில் 1/3 பகுதியினர் இறந்து ஓடுவாங்க. அந்த காலத்தில் ஜெர்மனியில் இந்த மக்களில் 3ஆக பிரித்தால் அதில் ஒரு பகுதி இறந்துருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு பெருமையான எவ்வளவு பெரும்பாலான மக்கள் இறந்து. அது அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேர் இறந்த ஒரு நிகழ்வாக இந்த 30 ஆண்டு கால போர் விளங்குகின்ற மாணவர்களே. அத்தோடு அனாதைகளாகவும் வாழ்ந்தார். நிறைய பேர் அனாதைகளாகவும் ஊனமுற்றவர்களாகவும் வேலை இழந்தவர்களாகவும்
நிறைய பேருடைய குடும்பங்கள் சிதைவடைந்த நிகழ்வுக்கும் நிறைய உயிரழிவுகள் காவு கொள்ளப்பட்ட ஒரு தன்மையை நாங்கள் இந்த 30 ஆண்டு கால போரில் சுட்டி காட்டலாம் மாணவர்களே. ஆகவே பாருங்கள் அது அனாதை வாழ்ந்தனர் கணக்கிட முடியாத கணக்கிட முடியாத அளவுக்கு பொருந்தகையான பெருமை வாய்ந்த சொத்துக்கள் அழிவடைந்தன. அது பிரச்சனை விட பெருமையான சொத்துக்கள் உடைமைகள் மக்களுடைய செல்வங்கள் எல்லாம் அழிவடைந்த ஒரு நிகழ்வோட இந்த 30 ஆண்டு கால போர் நிறைவடைந்த தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றோம். ஆகவே பார்த்து நாங்கள் அடுத்த பாருங்கள் 30 ஆண்டு கால போரின் பின்னர் கத்தோலிக்கம் புரட்டஸ்தாந்து போன்ற மதங்கள் மட்டுமல்லாது கல்வினிச சுங்கிலிச போன்ற மதநெறிகள் அங்கீகரிக்கப்பட்டன. அவை 30 ஆண்டு போரின் பின்னர் 30 ஆண்டு கால போர் பின்னர் கத்தோலிக்க புரட்டஸ்தாந்து போன்ற மதங்கள் மட்டுமல்லாது ரெண்டு மதம் மெயின் முதலி வந்த ஜன்னல் வழி ஒரு நிகழ்வோடு தான் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த ஜன்னல் வழி ஒரு நிகழ்வு சம்பந்தப்பட்ட இந்த யுத்தமானது கத்தோலிக்க மற்றும் புரட்டஸ்தாந்து மதத்தவர்களிடையே தான் இடம்பெற்ற மாணவர்களே. ஆனால் காலப்போக்கில் சுங்கிலிச கல்வினிச போன்ற மதநெறியாளர்கள் பாதிக்கப்பட்டனர். ஆகவே அவர்களையும் அங்கீகரிக்கணும். கத்தோலிக்க புரட்டஸ்தாந்து மதங்களுக்கு இணைவாக சுங்கிலிச கல்வினிச மதநெறியாளர்களையும் அங்கீகரிக்கணும் என்ற ஒரு தன்மையையும் இந்த 30 ஆண்டு கால போர் வெளிப்படை தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது கத்தோலிக்கத்தின் மேலாதிக்கம் குறைக்கப்பட்டு போப்பாண்டவரின் அதிகாரம் குறைக்கப்பட்டது. கத்தோலிக்கத்தின் மேலாதிக்கம் குறைக்கப்பட்டு போப்பாண்டவரின் அதிகாரம் குறைக்கப்பட்டன. பரிசுத்த ரோம பேரரசை தெரிவு செய்யும் முறை இல்லாவிக்கப்பட்டது. உலக அளவும் பரிசுத்த ரோம பேரரசை தெரிவு செய்யும் முறை காணப்பட்டது. அந்த பரிசுத்த ரோம பேரரசை தெரிவு செய்யும் முறை இதோடு ஒழிக்கப்பட்ட ஒரு தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதோட பரிசுத்த ரோம பேரரசை தெரிவு செய்யும் முறை இல்லாவிக்கப்பட்டது. அனைத்து மதங்களும் சமமாக மதிக்கப்படும் நிலை தோன்றி, அதாவது அந்த மொழியில் கத்தோலிக்க புரட்டஸ்தாந்து மதம் இல்லாமல் ஐரோப்பாவில் இருக்கின்ற ஏனைய கிறிஸ்தவ பிரிவுகளான கல்வினிச சுங்கிலிச என்று நிறைய மதங்கள் இருக்கல்லவா, அதெல்லாம் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தன்மையையும் இந்த 30 ஆண்டு கால போர் வெளிப்பீடு தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மாணவர்களே. அடுத்த பாருங்கள் 30 ஆண்டு கால போரின் பின் சமய சகிப்புத்தன்மை தோன்றியதோடு புரிந்துணர்வு விட்டு கொடுப்பு பாருங்கள் சமய சகிப்புணர்வு, அதாவது பிற மதங்களுடைய கருத்துக்களை பிற மதங்களை சகித்து வாழ்கிற அல்ல பிற மதங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு தன்மையும் ஏற்படுகின்றது. அதோட புரிந்துணர்வு விட்டு கொடுப்பு என்பனவும் வலியுறுத்தப்பட்டன. அதோட 30 ஆண்டு கால போரின் பின் ஐரோப்பாவிலே சமய சண்டைகள் இடம்பெறாமை கால போரில் தோன்றிய அனுபவமாகும். ஆகவே 30 ஆண்டு கால போர் நம்ம சொன்ன போல ஆரம்பத்தில் சமய போராக தான் உருவானது மாணவர்களே, பிறகுதான் அரசியல் போராக மாற்றமடைந்தது. இனி 30 ஆண்டு கால போர் முடிஞ்சாப்பள்ளது. இனி இப்படி ஒரு சமய ரீதியான உட்பூசல்கள் சமய முரண்பாடுகள் சமய சண்டைகள் இனியும் இடம்பெறக்கூடாது என்ற ஒரு முடிவு எடுக்கப்படுவதற்கும் இந்த 30 ஆண்டு கால போர் மிக முக்கியமான ஒரு பங்கை கொண்டு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் அடுத்த பாருங்கள் 30 ஆண்டு கால போரின் இறுதியில் செய்து கொள்ளப்பட்ட வெஸ்போனிய உடன்படிக்கை மிகச்சிறந்த உடன்படிக்கையாகும். பாருங்கள் வெஸ்போனிய உடன்படிக்கை மிகச்சிறந்த உடன்படிக்கை என்று கருதப்படுகின்றது. வெஸ்போன் உடன்படிக்கை அதோட கிபி 1915ஆம் ஆண்டு வியன்னா உடன்படிக்கை இடம்பெறும் வரை வெஸ்போனிய உடன்படிக்கையை மிகச்சிறந்த உடன்படிக்கையாக காணப்பட்டது. பார்த்தீங்களா? ஆகவே 1915ஆம் ஆண்டு மாணவர்கள் வியன்னா உடன்படிக்கை இடம்பெற்றது. வியன்னா நகரில் இடம்பெற்றது. அந்த உடன்படிக்கை செய்து கொள்ளப்படும் பேட்டை ஐரோப்பாவில் செய்து கொள்ளப்பட்ட மிகச்சிறந்த உடன்படிக்கையாக இந்த வெஸ்போனிய, அதாவது 30 ஆண்டு கால போருடைய 4ஆம் கட்டம் முடிந்த அப்புறம் செய்து கொள்ளப்பட்ட வெஸ்போனிய உடன்படிக்கை இருக்கல்லவா மாணவர்களே, அந்த உடன்படிக்கை தான் 1915ஆம் ஆண்டு வியன்னா உடன்படிக்கை செய்து கொள்ளப்படும் வரை உலகின் மிகச்சிறந்த உடன்படிக்கையாக வர்ணிக்கப்படுகின்றது. ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர் வர்ணிக்கப்படுகின்றது. நோட்படிக்கொள்வோம் மாணவர்களே. அடுத்த வாருங்கள் இவ்வுடன்படிக்கையின் மூலம் பிற்காலத்தில் அமைதி சமாதானம் சுதந்திரம் போன்ற கருத்துக்கள் வெளியே வர தொடங்கியது. அமைதி, உலகத்தில் அமைதி இருக்கணும், யுத்தம் ஏற்படக்கூடாது, வன்முறை இருக்கக்கூடாது, கலவரங்கள் கிளர்ச்சிகள் இடம்பெறக்கூடாது, பயங்கரவாத தன்மை இருக்கக்கூடாது என்ற ஒரு தன்மையையும் உலகத்தில் அமைதி ஏற்பட வேண்டும், உலகில் அமைதியான வாழ்க்கை வேண்டும், நிம்மதியான வாழ்க்கை வேண்டும், நாடுகளிடையே சமய ரீதியாக அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக போர் ஒன்று இடம்பெறக்கூடாது ஒரு தன்மையை வெளிப்படுத்திய ஒரு நிகழ்வாக இது விளங்குகின்றது. ஆகவே அமைதி, அதோட சமாதான வாழ்வு, அனைத்தின மக்களும்
அல்ல அனைத்து நாட்டில் வாழ்கின்ற இன மத மொழி எல்லோரையும் சமாதான முறையில் வாழ்கிற தன்மையையும் சுதந்திரமாக வாழணும். அப்போ அமைதியாக வாழணும், சமாதானமாக வாழணும், அதை எப்படி வாழணும், சுதந்திரமாக வாழணும்னு ஒரு கொள்கையையும் ஐரோப்பாவில் ஏற்படுத்திய நிகழ்வாக இந்த 30 ஆண்டு கால போருடைய விளைவு முக்கியமான மாணவர்களே. அவை அமைதி சமாதான சுதந்திரம் போன்ற கருத்துக்கள் வலிமை பெற தொடங்கியது, வலிமையான சொற்கமாயிற்று. 30 ஆண்டு போரின் பல 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 வெளிநாடு பங்கு பெற்றி ஜெர்மனியை சிதைவடைய செய்தன. 30 ஆண்டு கால போரில் ஜெர்மனி மீது இருக்கின்ற நிலக்கரி வளங்கள் கனிய வளங்களை சூறையாடணும் தான் பல நாடுகள் ஜெர்மனி பாடியெடுத்து அங்கிருந்த வளங்களை சூறையாடின. ஆகவே ஜெர்மனியானது ஐரோப்பாவில் இருக்கின்ற பலம் பொருந்திய அல்லது படைப்பலம் கடற்படை ரீதியாக பலம் கொண்ட நாடுகளால் சிதைக்கப்பட்ட தன்மையை நாங்கள் 30 ஆண்டு கால போரில் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது விளங்குகிறது. இதனால் ஜெர்மனியின் செல்வாக்கு முறைவடைந்தது. இதனால் ஜெர்மனி செல்வாக்கு குறைவடைந்தது. கூலிப்படைகள் அதிகளவிலே 30 ஆண்டுகள் போரில் பங்கு பெற்றால் இத்தகைய அழிவு தோன்றின. ஆகவே உண்மையிலே ஜெர்மனி நாட்டில் பல அழிவு ஏற்படுவதற்கு கூலிப்படைகள் பிற நாடுகள் ஸ்வீடன், பிரான்ஸு, ஆஸ்திரியா போன்ற பல நாடுகள் கூலிப்படைகளை ஏவிவிட்டு ஜெர்மனி வளங்களில் சூறையாடியமை, ஜெர்மனிக்கு எதிராக செய்யப்பட்டமை தான் ஜெர்மனியில் பல அழிவுகள் ஏற்படுவதற்கும் 30 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இறப்பதற்கும் அங்கே இருக்கின்ற நிலக்கரி வளங்கள் கனிய வளங்கள் எல்லாம் சூறையாடுவதற்கும் இது முக்கிய காரணமாக விளங்கு தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றோம். இவ்வாறு தான் இந்த அழிவு நீண்டு கொண்டு போகின்றது மாணவர்களே. அடுத்த பாருங்கள் 30 ஆண்டு போர் இடம்பெற்ற வேளையில் ஜெர்மனியில் வள சுரண்டல்கள் ஏற்பட்டன. வளங்கள் நிலக்கரி வளங்கள் கனிய வளங்கள் எல்லாம் சுரண்டல் ஏற்பட்டது. அந்த வகையிலே இப்போரில் பங்கு பெற்றிய ஸ்வீடன், டென்மார்க், ஆஸ்திரியா, பிரான்ஸ் போன்ற பல நாடுகள் ஜெர்மனியின் சில பகுதிகளை தமது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தன. ஆகவே ஜெர்மனியில் இருக்கின்ற நிலக்கரி வளங்கள் கனிய வளங்கள் ஏனைய வளங்களால் சூறையாடப்பட மட்டுமில்லாமல் ஸ்வீடன், டென்மார்க், ஆஸ்திரியா மற்றும் பிரான்ஸ் போன்ற பல நாடுகள் ஜெர்மனி இருக்கின்ற அல்சண்டோரன் பிரதேசங்கள், ஜெர்மனியுடைய கிழக்கு ஜெர்மனி, வடக்கு ஜெர்மனி, ஜெர்மனியுடைய வளங்கொடுக்கிற பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டதால் ஜெர்மன் நாடானது சிதைவடைந்து அது ஒரு தனிநாடு இல்லாத தன்மையாக மாற்றமடைந்தது. இதுதான் பிற்காலத்தில் முதலாம் உலகத்தை ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைகின்றது மாணவர்களே. அதோடு பாருங்கள், குறிப்பாக ரைன் நதி பிரதேசத்தில் உள்ள வளமான பகுதிகளில் தமது ஆதிக்கத்தையும் கொண்டு வந்தது. குறிப்பாக ரைன் நதி பிரதேசத்தில் ஜெர்மனி சொந்தமான இருக்கின்ற ரைன் நதி பிரதேசம் இருக்கின்ற பலமான பகுதிகளை நாடுகள் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துச்சு. உதாரணமாக லோரைன்ஸ் அல்சைன் நிலக்கரி வளங்கள் இருக்கிற இடம் லோரைன்ஸ் அல்சைன் போன்ற பகுதிகளை பிரான்ஸ் தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது. ஏன்னா நிலக்கரி வளம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இரும்பு கைத்தொழில், நிலக்கரி கைத்தொழில் எல்லாம் இப்போ கை செய்வதற்கும் இரும்புலான பொருட்கள் செய்வதற்கும் நிலக்கரி முக்கியம். இரும்புலான உபகரணங்கள், இரும்புலான பொருட்கள் செய்வதற்கு நிலக்கரி பயன்படுத்தி செய்யலாம். அப்படிப்பட்ட நிலக்கரி வளம் இருக்கின்ற லோரைன் அல்சைன் போன்ற பிரதேசங்கள் ஜெர்மனியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதை பிரான்ஸ் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு இவ்வாறு நாடுகள் பிற நாடுகளின் பகுதிகளை ஆக்கிரமித்தமையால் அவை சுதந்திரம் கோரி போரின் நிலை காணப்பட்டது. இவ்வாறு நாடுகள் பிற நாடுகளின் பகுதிகளை ஆக்கிரமித்தல் பிற நாடுகளின் பகுதிகளை ஆக்கிரமித்தமையால் அவை சுதந்திரம் கோரி போராடும் நிலை பிற்காலத்தில் ஏற்பட்ட தன்மையை நாங்கள் இந்த 30 ஆண்டு கால போரில் கண்டுகொள்ளக்கூடிய இருக்கிறது பார்க்கலாமானவர்கள். அவை 30 ஆண்டு கால போருடைய விளைவானது நீண்ட காலமாக இடம்பெற்ற தன்மை பார்க்கலாமானவர்களே. அடுத்த பாருங்கள், 30 ஆண்டு கால போர். குறிப்பாக கவனிங்கள், 30 ஆண்டு கால போரின் முடிவிலே ஃபூன்போன் வம்சம் வெற்றி பெற்ற வம்சமாக மாறியது. உங்களுக்கு தெரியும், பிரான்சில் இருக்கின்ற வம்சம் பேரான் ஃபூன்போன் வம்சம். அந்த வம்சம் 30 ஆண்டு கால போரில் வெற்றி பெற்ற ஒரு வம்சமாக மாற்றமடைய தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதாவது ஆஸ்திரியாவின் கப்ஸ் வம்சத்தவர்களுக்கும் பிரான்சின் பூர்பன் வம்சத்துக்கு இடையிலே நீண்ட காலமாக போர் இடம்பெற்றது. அதனால் 30 ஆண்டு கால போரை பயன்படுத்தி கொண்டு இரு நாடுகளும் தமது பல பரீட்சை ஜெர்மனியில் மேற்கொண்டன. இதன் முடிவில் பூர்பன் வம்சம் வெற்றி பெற்று ஆஸ்திரியாவின் கப்ஸ் வம்சம் தோல்விவிட்டது. பார்த்தீங்களா, 30 ஆண்டு கால போர் குறிப்பாக 30 ஆண்டு கால போர் ஏற்படுவதற்கு முதலே குறிப்பாக பிரான்ஸ் இருக்கின்ற பூர்பன் வம்சத்திற்கும் கப்ஸ் வம்சத்திற்கும் இடையே நீண்ட காலம் போர் இடம்பெற்றது. அப்புறம் 30 ஆண்டு கால போரே ஏற்படாத கப்ஸ் வம்சமும் பூர்பன் வம்சமும் ஜெர்மனியை தங்களுடைய போர்த்தளமாக கொண்டு போரில் ஈடுபட்டன. அவை போரில் நீண்ட கால அடிப்படையில் போரில் ஈடுபட்டதால் அதில் போரின் முடிவில்
ஆஸ்திரியாவோட கப்ஸ் வம்சம் படுதோல்வி அடைந்தோடு பிரான்ஸ் என்கின்ற பூன்பு வம்சம் வெற்றி வெற்றி தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இருக்கின்றது. இதனால் பிரான்ஸ் ஐரோப்பாவிலே மிகச்சிறந்த நாடாக மாறியதோடு ஆஸ்திரியா பலம் குறைந்த நாடாக மாறியது. இல்லை, பிரான்ஸு ஐரோப்பாவில் பலம் குறைந்த நாடாக மாற்ற மட்டுமில்லாமல் ஆஸ்திரியா பலவீன நாடாக மாற்றமடைந்தது. குறிப்பாக அடுத்த வாரங்கள் 30 ஆண்டு கால போரின் பின் அடுத்த வாரங்கள் மாணவர்களே 30 ஆண்டு கால போரின் பின் சமய சுதந்திரம் வழங்கப்பட்டதால் ஜெர்மனியில் சிற்றரசுகளால் சுதந்திர அரசுகளாக மாறின. 30 ஆண்டு கால போரில் சமய சுதந்திரங்கள், கல்வினிச, சுவிங்கிலிச போன்ற மதநெறிகள் அங்கீகரிக்கப்பட்டதால் சமய சுதந்திரம் வழங்கப்படுகின்றது. சமய சுதந்திரம் வழங்கப்பட்டதால் ஜெர்மனியில் இருக்கின்ற சிற்றரசுகள் சுதந்திரம் பெற்று சுதந்திர அரசுகளாக மாறி தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இதனால் 300க்கும் மேற்பட்ட சிற்றரசுகள் தோன்றின. 300க்கும் மேற்பட்ட சிற்றரசுகள் தோன்றின. குறிப்பாக ஜெர்மனியில் 300 தோற்றமிருக்கின்றது. அதோடு ஜெர்மனி வலிமை இழந்து பல நாடுகளின் மேலாதிக்கத்தின் பிடியில் சிக்கியதோடு அது வலுவும் குறைவடைந்தது. குறிப்பாக ஜெர்மனி வலிமை இழந்து பல நாடுகளின் மேலாதிக்கத்தின் பிடியில் சிக்கியதோடு ஜெர்மனி வலிமை இழந்து பல நாடுகளின் மேலாதிக்க பிடியில் சிக்கியதோடு அதன் வலிமை செய்யப்பட்டு குறைவடைந்துட்டு சிதைவடைஞ்சிட்டு. அதோட 30 ஆண்டு கால கவனிங்கள். அதோட 30 ஆண்டு கால போர்க்காலத்தில் அழிவுகளை கண்டு பயந்த பல மக்கள் ஜெர்மனியிலிருந்து வெளியேறி பிற நாடுகளில் சென்று கூடிய 30 ஆண்டு கால போரில் ஜெர்மனியில் வளங்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றது, சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றது. அவருடைய வளமான பகுதிகள் எல்லாம் ஏழு நாடுகள் சூறையாடப்பட்டதால் ஜெர்மனி சிதைவடைஞ்சிருக்கின்றது. ஜெர்மனி சிதைவடைந்ததால் அங்கே இருக்கிற மக்கள் தங்களை உயிர் பாதுகாப்புக்காக அமைதி வேணும், நிம்மதியான வாழ்க்கை வேணும் என்று காண்டி பல நாடுகளுக்கு போயிட்டார். ஆகவே ஜெர்மனுக்கு ஒரு தனி நாடு இல்லாமல் போன நிலை ஏற்படுகின்றது. இதுதான் பிற்காலத்தில் 30 ஆண்டு கால போர் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைகின்றது. மாணவர்களே பாருங்கள். இதனால் ஜெர்மனியில் பல அகதிகளாக நிலை தோன்றியது. குறிப்பாக ஜெர்மனி பலர் அகதிகளாக நிலை தோன்றியது. குறிப்பாக அடுத்த பாருங்கள். 30 ஆண்டு கால போரின் முடிவிலே போல்டிக் கடல், வடகடல், டான்சிகுடா உள்ளிட்ட பகுதிகள் பொது போக்குவரத்துக்காக திறந்து விடப்பட்டதோடு ஜெர்மனியின் தனித்துவமான செல்வாக்கும் அப்பகுதியில் குறைவடைந்தது. 30 ஆண்டு கால போரின் முடிவிலே போல்டிக் கடல், வடகடல், டான்சிகுடா உள்ளிட்ட பகுதிகள் பொது போக்குவரத்துக்காக திறந்து விடப்பட்டதோடு ஜெர்மனியில் தனித்துவமான செல்வாக்கும் அப்பகுதி குறைவடைந்தது. ஜெர்மனி தனித்துவமான செல்வாக்கு குறைவடைந்ததாகவே போல்டிக் கடல், மத்தியரை கடல், வடகடல், டான்சிகுடா போன்றன ஜெர்மனி கட்டுப்பாடு இருந்தது. ஆனால் அந்த பகுதியெல்லாம் பலமான நாடுகள் தங்கள் கட்டுப்பாடில் கொண்டு வந்தது மூலம் ஜெர்மனி செல்வாக்கானது அந்த பகுதியில் குறைவடைந்த தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மாணவர்களே தொடர்ச்சியாக பாருங்கள். மாணவர்களே தொடர்ச்சியாக கவனிக்க. மாணவர்களே பாருங்கள். 30 ஆண்டு கால போருடைய விளைவு மாணவர்கள் நீண்டு கொண்டு போகிற தன்மையை நாங்கள் காணலாம். பாருங்கள், நீண்டு கொண்டு போகிற தன்மையை நாங்கள் காணலாம். மாணவர்களே அடுத்த பாருங்கள். 30 ஆண்டு கால போரின் முடிவிலே போப்பாண்டவரின் அதிகாரம் குறைக்கப்பட்டதோடு பேரரசனை தெரிவு செய்கின்ற முறை இல்லா ஒழிக்கப்பட்டது. பின்னாலே பரிசுத்த ரோம பேரரசு முறை நீக்குவதற்கும் அரசியல் குழப்பங்கள் ஏற்படுவதை குறைப்பதற்கும் வாய்ப்பாக அமைந்ததோடு கவனிங்கள். 30 ஆண்டு கால போரில் முடிவில் போப்பாண்டவர், உங்களுக்கு தெரியும், போப்பாண்டவருடைய செல்வாக்கு அரசியலில் பேரரசனை தெரிவு செய்கிற முறையில் இல்லாமக்கப்பட்டதோடு சமய விடயங்களை மட்டும்தான் போப்பாண்டவர் தலையிடலாம். அதுவும் கத்தோலிக்க போப்பாண்டவர்கள் தங்களுடைய கத்தோலிக்க மத சார்ந்த விடயங்களை தலையிடலாம் என்றும் புரோட்டஸ்டாந்து, கால்வினிச, சுவிங்கிலிச அல்லது பிற மத நெறிகளில் தலையிட முடியாத ஒரு தன்மையும் இங்கே ஏற்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 30 ஆண்டு கால போர் முடிவிலே போப்பாண்டவர் அதிகாரம் குறைக்கப்பட்டதோடு பேரரசை தெரிவு செய்கின்ற முறை இல்லா ஒழிக்கப்பட்டமையானது பின்னாளில் பேரரசை தெரிவு செய்கிற முறை இல்லா ஒழிக்கப்பட்டிருக்கு. பின்னாளில் ரோம பேரரசு முறை நீங்குவதற்கு பேரரசு முறை இல்லாத பிற்காலத்தில் ரோம பேரரசு முறை நீங்குவதற்கும் அரசியல் குழப்பங்கள் குறைவடைவதற்கும் அரசியல் குழப்பங்கள் குறைப்பதற்கும் வாய்ப்பாக அமைந்ததோடு பிரான்சில் தேசிய அரசுகள் தோன்றி வளர்ச்சி அடைந்ததோடு மக்கள் மனதில் அரசியல் வேறு, சமயம் வேறு என்ற எண்ணம் தோன்றுகிறார். இவ்வளவு காலமும்
சமயம் தான் அரசியல், அரசியல் சமயம் என்று மக்களின் மூடநம்பிக்கையின்பால் ஈர்த்து வந்த போப்பாண்டவர்கள், பாதிரிமார்கள், மத தலைவர்கள் மற்றும் பேரரசர்களுடைய தன்மையானது 30 ஆண்டுகால போர் முடிவில் மக்களுக்கு ஒரு தெளிவு கொண்டு பிறக்குது. இங்கே அரசியல் வேறு, சமயம் வேறு. அரசியல் விடயங்களில் சமயங்கள் உள்நுழைய முடியாது, சமய விடயங்களில் அரசியல் உள்நுழைய முடியாத ஒரு தன்மையையும் இங்கே தோற்றம் பெற்று உலகத்தில் சொல்லுவானது மிகவும் பிரபலமானது. அரசியல் வேறு, சமயம் வேறு ஒரு தன்மையையும் இங்கே முக்கியம் பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அவை புறமதங்களுடைய செல்வாக்கில் மற்ற புறமதங்கள் தான் முடியாத தன்மையையும் ஏற்பட தன்மையாக காணக்கூடிய இருக்கின்றது. அவ்வாறுங்கள் இவ்வாறு தான் வந்துக்கின்றது. மீண்டும் ஒரு கவனிக்க மாணவர்களே, விளைவை பாருங்கள், மாணவர்களே, விளைவை பாருங்கள். 30 போர் விளைவை பாருங்கள், விளைவு பாருங்கள். அதாவது 30 போர் விளைவில் ஜெர்மனி மட்டுமல்ல பல நாடுகள் சிதைவடைந்திருக்கின்றது. அதோடு அரசியல், பொருளாதார, கலாச்சார ரீதியாக சிதைவடைந்திருக்கின்றது. சர்வதேச ரீதியாக மனிதாபிமான தன்மைகள், பொருளாதார, அரசியல் ரீதியாக செழிப்பு ஏற்படுவதற்கும் மனித சிந்தனை வளர்ச்சியடையும் காரணம் அமைத்திருக்கின்றது. அதில் 30 ஆண்டுகால போரானது 30 ஆண்டுகள் இடம்பெற்றதனால் ஏமனில் 30 லட்சம் பேர் மக்கள் இறந்திருக்கணும். குறிப்பாக ஏமனில் இருக்கின்ற மொத்த சனத்தொகையில் 3 பகுதி மக்கள் இறந்திருக்கணும். அனாதைகளாக உருவாக்கிக்கணும். பெருந்த சொத்துக்களால் அடைந்திருக்கிறது, உடமை அடைஞ்சிருக்கின்றது. பல கோடி ரூபாய் மதிப்பில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது. அதோட கத்தோலிக்கப்பட்ட சார்ந்து போன்ற மதங்கள் மட்டுமில்லாது கல்வினிச, சுவிங்கிலிச போன்ற மதநெறிகளும் அங்கீகரிக்கப்படுகின்றது. அதோடு கத்தோலிக்கத்தின் மேலாதிக்கம் குறைக்கப்பட்டு போப்பாண்டவரின் அதிகாரம் குறைக்கப்பட்டது. கத்தோலிக்கத்தின் மேலாதிக்கம் குறைக்கப்பட்டு போப்பாண்ட அதிகாரம் குறைக்கப்பட்ட பார்க்கலாம். அதோட பரிசுத்த ரோம பீடு தெரிசை முறையும் இல்லாவிக்கப்பட்டதோடு அனைத்து மதங்களும் சமமான என்ற ஒரு தன்மையும் ஏற்படுத்தப்படுகின்றது. அதோட 30 ஆண்டுகால போர் முடிவில் சமய சகிப்புத்தன்மை, பொழுதுணர்வு, விட்டுக் கொடுப்பு, வெளிப்படைத்தன்மை போன்ற ஏற்படுவதற்கும் சமய சண்டைகளின் இடம்பெறா தன்மையையும் 30 ஆண்டு காலம் ஏற்படுத்தினது. அதோட 30 ஆண்டு கால போர் இறுதியில் செய்து கொள்ளப்பட்ட பிஸ்பன் உடன்படிக்கையானது கிபி 1915ஆம் ஆண்டு வியன்னா உடன்படிக்கை செய்து கொள்ளப்படும் வரைக்கும் அந்த உடன்படிக்கையான் ஒரு முக்கிய உடன்படிக்கையாக விளங்கிய தன்மை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்ற மாணவர்களே, காணக்கூடிய இருக்கின்றது. அதோட எங்கள் உலகத்தில் அமைதி, சமாதானம், சுதந்திரம் போன்ற நல்ல சிந்தனைகள் ஏற்படுவதற்கும் ஜெர்மனியில் ஏற்படுவதற்கு வழிவகுத்தது. அதோட ஜெர்மனியானது இந்த போராட சிறைவடைந்த மட்டுமில்லாமல் ஜெர்மனி சிறைவடைவதற்கு குறிப்பாக பல்வேறு நாடுகளில் ஈடுபடப்பட்ட கூலிப்படைகள்லாம் காரணம் ஒரு தன்மையும் வெளிப்பட தன்மையை நாங்கள் காணலாம். அவர் 30 ஆண்டுகள் போர் இடம்பெற்ற வேளையில் வடச்சுரண்டர்கள் ஏற்பட்ட குறிப்பாக ஸ்வீடன், டென்மார்க், ஆஸ்திரியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஜெர்மனி கட்டுப்பாடு இந்த ரைன் நதி பிரதேசத்தில் வடமான பகுதியிலான லோரைன்ஸ், அல்சன் போன்ற நிலக்கரி வளங்களை சூறையாடி தன்மையையும் இவ்வாறு நாடுகள் பல நாடுகளுடைய வளங்களை சூறையாடுவதற்கும் ஆக்கிரமித்தால் பிற்காலத்தில் அந்த நாடுகள் சுதந்திரம் வேண்டும் என்று கோரி போராடும் நிலை ஏற்பட்டது. அவரோட 30 ஆண்டு போரின் முடிவிலே பூன்பு வம்சம் வெற்றி பெற்றதோடு ஆஸ்திரியா ஹப்சந்தம் தோல்வியடைந்தது பார்த்துறாங்க. ஆகவே 30 ஆண்டுகால போரில் சமய சுதந்திரம் வழங்கப்பட்டதோடு 300க்கும் மேற்பட்ட சிற்றரசுகள் ஜெர்மனியை சுதந்திரம் பெற்றதோடு ஜெர்மனி பல ஆதிக்கம் நிறைந்த பகுதிகள் இல்லாமக்கப்பட்டது. அவருடைய ஜெர்மனியானது ஜெர்மனியில் யுத்தம் ஏற்பட்டதால் பல மக்கள் அங்கே உயிர் பாதுகாப்புக்காண்டி அமைதி வேணும், நிம்மதியாக வாழ்க்கை வேணும் என்றக்காண்டி பிரதேசங்களில் போன நன்மையை நாங்கள் காணலாம். அவருடைய 30 ஆண்டுகள் போல் இடம்பெற்ற வெளியில் ஜெர்மனி கட்டுப்பாடு இருக்கின்ற போல்டிக் கடல், வடகடல், பாஷிக்குடா, டான்சிக்குடா போன்ற பகுதிகளெல்லாம் பொது போக்குவரத்துக்காக திறந்து விடப்பட்ட தன்மையோடு ஜெர்மனியின் தனித்துவமான செல்வாக்கும் அப்பகுதியில் குறைவடைந்தது. அதோடு 30 ஆண்டுகால போர் முடிவிலே போப்பான அதிகாரம் குறைக்கப்பட்டதோடு பேரரசு முறையும் இல்லாவளிக்கப்பட்டது. பின்னால் பரிசுத்த ரோம பேரரசு முறையும் இல்லாவளிக்கும் தன்மையை காணலாம். அதோடு பிரான்ஸ் ஆன தேசிய அரசாக எழுச்சி வருவதற்கும் அரசியல் வேறு, சமயம் வேறு என்ற தன்மை ஆட்சியாளர்களுக்கும் சமய பாதிரிமார்களுக்கும் போப்பாண்டவர்கள் மட்டுமல்லாது மக்களுக்கும் ஏற்படுவதற்கும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது. அவரோட எனவே மேற்கூறப்பட்ட விடயங்களை தொகுத்து நோக்கின்ற போது முடிவுரை பாருங்கள். எப்போதும் முடிவுரை முதலில் எந்த ஒரு வினாவுக்கு முடிவுரை என்பது முக்கியமான ஒன்று மாணவர்களே. நீங்கள் முடிவுரை எவ்வளவு தூரம் சிறப்பான முறையில் வடிவமைத்து கொடுக்குறீங்களோ முடிவுரைக்கும் மார்க்ஸ் இருக்கின்றது. முடிவுரை, முகவுரை சொல்லப்பட்ட விடயங்களை எவ்வாறு எடுத்துரைக்கிறீங்கள், விளக்குறீங்களா, ஆராய்கிறீர்களா, அந்த ஒரு தன்மைக்கு மார்க்ஸ் இருக்கின்றது. அவன் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு புள்ளிகளும் முக்கியமானது. என்றால் இது இயல் பரீட்சை என்றபடியால் ஒரு சர்க்கோர் அடிப்படையில் உங்களுடைய பல்லர்களுக்கு தெரிவாக இருக்கலாம், அல்லது கொலிஸ் தெரிவாக இருக்கலாம், அல்லது ஏனைய புற கல்வி நிலைய சார்ந்த விண்ணப்பிக்கின்ற போது சர்க்கோர் என்பது முக்கியம் இருக்கின்றது. அவை சர்க்கோர் அடிப்படையில் இங்கே உங்களுடைய தெரிவிடம் பெறுவதால் நீங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு புள்ளிகளும் மிக முக்கியமானது மாணவர்களே. ஆகவே நீங்கள்
எனவே மேற்கூறப்பட்ட விடயங்கள் தொகுத்து நோக்கின்ற போது 30 ஆண்டு கால போரானது அரசியல் பொருளாதார கலாச்சார அடிப்படையில் முக்கியத்துவம் வாய்ந்த போராக விளங்குவதோடு அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக கலாச்சார ரீதியாக முக்கியம் வாய்ந்த போராக விளங்குவதோடு அது முடிவு பல்வேறு படிப்பினைகள் உலகுக்கு தந்ததோடு பின்னாளில் சமய சண்டைகள் யுத்தம் ஏற்பட்டால் பல படிப்பினைகள் வரும், ஒரு அனுபவம் ஒன்று வரும். பிறகு பின்னாளில் சமய சண்டைகள் ஏற்படாத தடுத்து மனிதாபிமான சிந்தனைகள் வளர்ச்சி அடைவதற்கு வழிவகுத்து இருந்தமையை கண்டுகொள்ள முடிகின்றது. ஆகவே பாருங்கள், எனவே மேற்கூறப்பட்ட விடயங்கள் தொகுத்து நோக்கின்ற போது 30 ஆண்டு கால போரானது அரசியல் பொருளாதார கலாச்சார அடிப்படையில் முக்கியத்துவம் பெறுவதோடு முக்கியப்பட்டு விளங்குவதோடு அதன் முடிவு பல்வேறு படிப்பினைகள் உலகுக்கு தந்ததோடு பின்னாளில் சமய சண்டைகள் ஏற்படாத தடுத்து மனிதாபிமான சிந்தனைகள் வளர்ச்சி அடைவதற்கும் ஒரு வழிவகுத்த ஒரு தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே 30 ஆண்டு கால போர் தொடர்பாக நாங்கள் முழுமையாக பார்த்து முடிச்சிருக்கின்றோம் எனது மாணவர்களே. ஆகவே நாங்கள் 30 ஆண்டு கால போர் தொடர்பாக இப்படி பார்த்தோம் மாணவர்களே. 30 ஆண்டு கால போர் என்றால் என்ன, அதனுடைய 4 கட்டம் பார்த்து நாங்கள், அதனுடைய உடனடி காரணம் பார்த்து நாங்கள், நீண்டாட காரணம் பார்த்து நாங்கள், அப்புறம் அது எப்படி சமய போராக உருவாகி பின்னாளில் எப்படி அரசியல் போராக மாற்றமடைந்து என்று பார்த்து நாங்கள். அப்புறம் 30 ஆண்டு கால போர் முடிவில் இடம்பெற்ற வெஸ்போனிய உடன்படிக்கை என்று பார்த்து நாங்கள். அந்த உடன்படிக்கை எவ்வாறு முக்கியம் இருக்கிறது, பின்னாளில் அது எவ்வளவு தகுதி தேர்ந்து பார்த்து நாங்கள் மாணவர்களே. அதோடு அந்த உடன்படிக்கையில் ஏற்படுத்தப்பட்ட விடயமானது 1915ஆம் ஆண்டு வரைக்கும், அதாவது வியன்னா உடன்படிக்கை செய்து கொள்ளப்படும் வரைக்கும் இந்த போரானது எவ்வாறு முக்கியம் இருக்கின்றது என்று பார்த்து முடிச்சினாங்க. அதோட விளைவு பார்த்துனாங்க. விளைவு என்பது சமயம் அரசியல் என்ற விளைவு முக்கியம் பெறுவதோடு அதோட 30 ஆண்டு கால போரில் ஜெர்மனி வளங்கள் சூறையாடப்படுகின்றது. ஸ்வீடன், டென்மார்க், மற்றது பிரான்ஸ், ஆஸ்திரியா போன்ற நாடுகள் ஜெர்மனியுடைய வளமான பகுதி கைப்பற்றினோடு அல்சன் லோர பகுதிகளை பிரான்ஸ் சொந்தமானதாக உருவாக்கப்பட்டதோடு வடகடல் டான்சிகுடா, போர்ட்டுகலை போன்ற பகுதிகளெல்லாம் பொதுப்போக்குவரத்து தொடர்ந்துபட்ட தன்மையையும் அதோட ஜெர்மன் சிற்றரசுகள் சுதந்திரம் பெற்றதோடு அங்கே ஜெர்மனி மக்கள் அமைதி, சுதந்திரம், சமாதானம் வேண்டும் என்றக்காண்டி பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு திசைகள் நோக்கி ஓடினது என்பதையும் பிறகு ஜெர்மன் நாடானது பல்வேறு வகையான பாதிக்கப்பட்ட தன்மையை நாங்கள் பார்த்தோம். அதோடு 30 ஆண்டு கால போரானது நாடுகளிடையே சொத்தழிவு மட்டுமில்லாமல் உயிரழிவு, உடம்பழிவு ஏற்பட்டதோடு குறிப்பாக ஜெர்மனியில் 30 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இறந்திருக்கின்றார்கள், அனாதைகளாக மாறியிருக்கிறார்கள், அங்கீனவற்றாக மாறியிருக்கிறார்கள், கணக்கிட முடியாத அளவு சொத்தழிவு ஏற்பட்டிருக்கின்றது. அது குறிப்பாக போப்பாண்டவர்கள் அல்ல பாதிரிமார்கள் அரசியல் விடயங்களை தலையிட முடியாது என்றும், அரசியல் விடயங்கள் இருக்கின்ற பேரரசர்கள் எல்லாம் சமய விடயங்கள் தலையிட முடியாது என்றும், கத்தோலிக்க புரட்டஸ்தாந்து மதங்கள் மட்டுமில்லாது கல்வினிச சுவிங்கிலிச மதநெறியாளர்கள் எல்லாம் சமய சுதந்திரம் வழங்கப்பட்டதோடு சமய சமத்துவம் மேலும் தன்மைகள் காணக்கூடிய இருக்கின்றது. அதோடு சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுப்பு, மனிதாபிமான தன்மைகள் வளர்ச்சி அடைவதற்கும் இந்த 30 ஆண்டு கால போர் முக்கியம். ஆகிய மாணவர்களை 30 ஆண்டு கால போர் பார்த்து முடிச்சுக்கொண்டோம். ஆகவே நிறைய எனது மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் 30 ஆண்டு கால போர் கடந்த வகுப்பிலிருந்து பார்த்து முடிச்சோம். மாணவர்களே, தொடர்ச்சி நீங்கள் டாண்டியுடைய கல்வி தொலைக்காட்சியை பார்ப்பதன் ஊடாக இவரான பல விடயங்களை பார்க்கலாம். நாங்கள் அடுத்த வகுப்பில் இந்த ஐரோப்பிய வரலாறில் புது பாடம் பார்க்க போகிற மாணவர்களே, அவையாக இங்கே தயார்படுத்த மாணவர்களே, அவை நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் நாங்கள் சந்திக்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.